கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவர். அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்படியே அவர் காணப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஊழியர்களாகிய நம்மை எதிர்பார்ப்பதும் அதுதான். விசேஷமாக தேவனுக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதையே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பற்றி நாம் பார்க்க முடியும். நாம் இது யாவருக்கும் தெரிந்த வசனங்களே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். எப்படி என்றால் சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் என்ன நடந்ததாம்? 9, 10, 11 வசனங்கள் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளார் எல்லாம் அவருக்கு முன்பாக அவருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக தேவன் செய்தார். அதாவது பிதாவின் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்குள்ளே தான் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை பிதாவானவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவ ஊழியர்களாகிய நம்மிடத்தில், விசேஷமாக இளம் தேவ ஊழியர்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மை. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய ஊழியர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை நமக்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படலாம், நல்ல கல்வி காணப்படலாம், நல்ல அந்தஸ்து காணப்படலாம். எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யப்பட்ட தேவ ஊழியர்கள் என்பதை நாம் மறந்து போகாமல், இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையாய் காணப்பட்டாரோ அந்த தாழ்மை நம்மிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம், கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஒரு நடத்தை காணப்படுகிறது. நம்முடைய ஊழிய களங்களிலே, நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழ்கிற இடங்களில் நமக்கு ஒரு நடத்தை காணப்படுகிறது. அந்த நடத்தை மாம்சத்திற்கேற்றபடி இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களிடத்திலும் காணப்பட வேண்டிய நடக்கை. அது தேவனுடைய கிருபையால் உலகத்திலேயும் மற்ற தேவனை அறியாத ஜனங்களின் மத்தியிலேயும், தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களின் மத்தியிலேயும், தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களின் மத்தியிலேயும் கபடற்ற உண்மையோடு நடந்ததற்கு நம்முடைய மனது சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய மனது நம்மை பற்றி ஒரு சாட்சி வைத்திருக்கிறது. அந்த சாட்சி நமக்கு புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வோமானால், கபடற்ற உண்மையோடு நாம் நடந்து கொள்வோமானால், மாம்சத்துக்கேற்ற கிரியைகளின்படி நடவாமல் நாம் உண்மையோடு, கபடற்ற உண்மையோடு நடந்து கொள்வோமானால் தேவன் நம்மை மகிமைப்படுவார். நாமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்.
அவருடைய சித்தம் நாம் செய்ய முடியும். கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பயனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோமானால் ஊழியர்களின் நடத்தைகள் மிகவும் ஒரு வித்தியாசமாகவே காணப்படுகிறது. அதாவது முந்தைய நாட்களில் இருந்த ஊழியர்களும் இன்றைய நாட்களில் இருக்கிற ஊழியர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசத்தை எல்லாவற்றிலும் நாம் கண்டு கொள்ள முடிகிறது. பரிசுத்த பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், நாம் மேன்மை பாராட்ட இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, சிலுவை மட்டும்தான் நமக்கு மேன்மை பாராட்டலாம் இருக்க வேண்டும். நம்முடைய கல்வியை பற்றியோ, நம்முடைய அழகை பற்றியோ, நம்முடைய குடும்பத்தை பற்றியோ, வேற எந்த ஒரு காரியத்தை பற்றியும், பதவிகளை பற்றியோ நாம் மேன்மை பாராட்ட இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி தான் நம்மை இன்றைக்கு இந்த ஊழியர்களாக நிப்பாட்டி இருக்கிறார். அந்த சிலுவை தான் நமக்கு மேன்மை பாராட்டலாம் இருக்க வேண்டும். சிலுவை குறித்தே நாம் பேச வேண்டும், சிலுவை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதை மறந்துவிட்டு நாம் மேன்மைப்படுத்துவோமானால், நம்மை நாமே மற்றவர்களுக்கு நம்மை நாமே வெளிப்படுத்துவோமானால் அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நாம் செய்கிற ஊழியமும் வீணாயிருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட நடத்தையோடு ஊழியம் செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஊழியத்தை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் முடியாது. முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்பதே கேள்விக்குறியாகிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். உலகத்திற்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுவது என்றால் என்ன? நம்முடைய சுக போகங்கள், நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன ஆதாயம் என்று இருக்கிறதோ, கல்வியாக இருக்கலாம், அது ஒரு பட்டமாக இருக்கலாம், அது ஒரு சொத்து சுதந்திரங்களாக இருக்கலாம், எப்படி பெயர் புகழாக இருக்கலாம், எல்லாம் நமக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டால்தான் நாம் சிலுவையில் அறைந்திருக்கிற இயேசுவை பற்றி மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஊழியம் செய்கிறது ஒரு மிக கடினமானது ஒரு பக்கம், அதே வேளையில் ஒரு பக்கம் மிகவும் சந்தோஷமானது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஊழியம் செய்கிற களங்களிலே நாம் தேவனுடைய வல்லமையான கிரியைகளை பார்க்க முடியும், தேவன் ஜனங்களை நேசிக்கிறதை பார்க்க முடியும், ஜனங்களை விடுவிக்கிறதை பார்க்க முடியும், ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறதை பார்க்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதா, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அதுதானே முக்கியம். மற்ற மாதிரி இந்த உலகமே நாம் ஆண்டவருக்கு நேராக திருப்பி விட்டாலும் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஆகவே இளம் ஊழியர்களாகிய நாம் ஊழியத்தின் களங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய களங்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதற்குள்ளே நாம் இது ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ராமா நடத்திவிட்டு போகிறது மாதிரி தான் நாம் இந்த செய்கிற ஊழியங்களும். நாம் இந்த உலக வாழ்க்கை ஆகிய இந்த ஒரு குறுகின ஒரு வாழ்க்கையிலே நாம் தேவனை பிரியப்படுத்தி நம்மை சிருஷ்டித்தவருடைய சித்தத்தை செய்து அவரிடத்தில் போய் சேருவோமானால் அதுதான் சால சிறந்தது, அதுதான் தேவையும் கூட. ஆகவே நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய ஊழிய களங்கள், நம்முடைய சுவிசேஷங்கள், நம்முடைய ஜெபங்கள், பாடல்கள், நாம் செய்கிற எல்லா ஊழியத்தின் காரியங்களும் செயல்பாடுகளும் தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்கட்டும். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வைத்திருக்கிறவைகளாய் இருக்கட்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஊழியம் செய்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் தருகிறோம். விசேஷமாக இளம் ஊழியர்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கபடற்ற உண்மையோடு மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஏற்றபடி நடவாமல் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்து ஜீவ புஸ்தகத்தில் தங்கள் பெயர் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய எல்லா ஊழியர்களுக்கும், விசேஷமாக இளம் ஊழியர்களுக்கும் தேவன் கிருபை செய்தளவை மாற்றிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். God bless you.